ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ஸ்பீக் நோ ஈவில். இந்த படத்தோட கதை என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து டூர் போகிறீங்கன்னு வச்சுங்களேன். அங்கே உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறாரு. அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 2 பேரும் பிரியும் போது ஹாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிடுவீங்க. So quiet around here. அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்களை வந்து இன்வைட் பண்ணுறாங்க. நீங்கள் வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, ஒரு 2-3 நாள் இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணுறாங்க. சரி, நீங்களும் அவங்க வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போனால் அங்கே நடக்கிறதெல்லாம் ஒரே மர்மமாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களை வந்து வெளில விடாமல் இங்கேயே வச்சு கொல்லணுன்ற மாதிரி ஐடியாவில் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுதான் இந்த படத்தோட கதை. போவாங்க, அவங்க தெரியாதவங்க ஒருத்தவங்க வீட்டுக்கு போய் மாட்டிப்பாங்க. அதான் யாருன்னே தெரியாதவங்க கூட பழகக்கூடாது அப்படின்னு சொல்கிறது அதுக்கு தான். அவங்க வீட்டுக்கு போய் தங்கி மாட்டிப்பாங்க அங்கே. Louise, we need to get out of here now. Louise, what are you doing? Anything okay in there? Yeah, we're all good. Anything we can get you? No, we'll just be a minute. இந்த படத்தில் வில்லனாக வரவரும், அதுக்கப்புறம் இந்த சைடு நல்லவங்களில் இருக்கவங்க ஒய்ஃபும் ரொம்ப பயங்கரமாக சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதில் வில்லன் கேரக்டர் தான் வந்து பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் வாய் பேச முடியாத ஒரு பையன் இருப்பான். அதுக்கும் ஒரு பேக் ஸ்டோரி ஒன்று இருக்கும். I need you to be brave. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். படம் வந்து ஒரு லாஸ்ட்டு ஒரு 45 மினிட்ஸுக்கு வந்து எட்ஜ் ஆஃப் த சீட்டுன்னே சொல்லலாம். அவ்வளோ பயங்கரமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி இன்னும் ஃபுல்லாக பார்த்தோன்னா, ஃப்ரெண்டு தெரியாதவங்க புதுசாக அறிமுகமாகி அவங்க வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டா நம்ம போகிறதா வேணாமான்னு யோசித்து தான் போகணும். இல்லை இந்த மாதிரி கொலை பண்ணுறது இந்த மாதிரிலாம் கூட நடக்குது. அதனால் எச்சரிக்கிற மாதிரி தான் இந்த படம் இருக்குது. நல்லாயிருக்கு, ஒரு தடவை பார்க்கலாம். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.